ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உன் கூப்பிடுதலுக்கு உடனே பதில் வரும் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணி உடனே பதில் வராமல் இருக்கிறதா? உடனே பதில் வரலன்னு சொல்லி விரக்தியோடு கூட காணப்படுகிறீர்களா? சோர்வோடு கூட காணப்படுகிறீர்களா? இதற்குத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பார்னு சொல்லலை, கேட்டார்னு சொல்லுகிறான். அப்படின்னு என்ன தெரியுமா? அவன் கூப்பிடுதலுக்கு எதற்காக ஜெபித்தானோ, எதற்காக காத்திருந்தானோ அதற்கு ஆண்டவர் அப்படியே பதில் தந்ததை தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உன் கூப்பிடுதலை நான் கேட்பேன் மகனே, உன் கூப்பிடுதலுக்கு நான் பதில் தருவேன் மகனே. நீ சோர்ந்து போகாதே, நீ விரக்தியாகாதே, நீ என்னை பார்த்து கேள்வி கேட்காதே. நான் ஜோமனி எனக்கு என்ன கிடைச்சது, ஜோமனி ஆண்டோடைய சமூகத்தில் இவ்வளவு நான் உபவாசம் பண்ணினேனே, ஒரு பதில் கூட வரலையே என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிற உன்னை தான் இந்த வார்த்தையை பார்த்து ஆண்டவர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் பல விதத்தில் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறீர்களா? பொருளாதார ரீதியில் அநேக நெருக்கத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து எந்த இடத்துல போய் சேர்க்க வேண்டும், எந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பிள்ளைகளை சேர்க்கலாம் என்று பல குழப்பத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? என்ன குழப்பத்தோடு கூட இருக்கிறீர்களோ, என்ன வீண் அலைச்சலோடு கூட இருக்கிறீர்களோ, அநேகர் என்ன செய்வார்கள் இந்த நாட்களில், அந்த மே மாதத்தில் அநேக இடத்துக்கு டிராவல் பண்ணி வீண் அலைச்சல் தான் இருக்குமே தவிர, வீண் அலைச்சல் நிமித்தமாக உடல் சோர்வு, இந்த உடல் சோர்வின் நிமித்தமாக தேவ சமூகத்தில் அமர அவர்களால் என்ன செய்ய முடியலை. நாம் ஒன்றுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? தம்மோடு கூட இருப்பதற்கு தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் எவ்வளவு ட்ராவல் பண்ணலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோர்வு காணப்படலாம். நம்ம சோர்வு இருக்குன்னு சொல்லி நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் சாப்பிடாமல் இருக்கிறோமா? நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் சாப்பிடுகிறோமே, அதே போல் உள்ளான ஒரு மனிதன், ஆவிக்குரிய ஒரு மனிதன், இந்த ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்க மறந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதற்கு சாக்கு போக்குகள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கி அநேகர் ஜபம்னா பிடிக்க மாட்டேங்குது, உபவாச ஜபம்னா பிடிக்க மாட்டேங்குது, அங்கங்கே போகணும்னா பிடிக்குது, ஊர்வழி போகிறதுக்கு பிடிக்குது, எல்லாத்துக்கும் பிடிக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறதுக்கு தான் என்னால் முடியலை, எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்குது என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதுக்கு கூட சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. நீ எப்படிப்பட்ட விசுவாசி என்பதை நீ கொஞ்சம் நினைத்து பார், உன்னையே நீ ஆராய்ந்து பார். நமக்கு மற்ற எதுக்குமே சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீ பொறுமையாய் காத்திருக்காதது நிமித்தம்தான் உலகத்தில் போய் என்னென்ன காரியத்திலலாம் காத்திருக்கிறீங்க. உலகத்தில் போய் காத்திருந்து இது நடந்துடும் அது நடந்துடும் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுவும் பொறுமையாய் காத்திருக்கிற மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். பொறுமையானா என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு தரலான்னு சரி, அவர் எனக்கு தருவார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார், எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தருவார் என்று சொல்லி அவர் தருகிற சில காலதாமதமானாலும் கூட பொறுமையாய் காத்திருந்தால் நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு உன்னிடமாய் கர்த்தர் சாய்ந்து உன் கூப்பிடுதலை நான் கேட்பேன் மகனே, நான் கேட்பேன் மகளே, நீ விரக்தியாகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ முறுமுறுக்காதே, என்னை பார்த்து நீ நினைச்சன கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று கேள்வி கேட்காதே, பொறுமையாயிரு. இந்த நாளில் உன் கூப்பிடுதலை நான் கேட்டருளுவேன்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கமாக இடைபெற்றிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காய் கேட்டருளி கொண்டிருக்கிறார்களோ கேட்டதற்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.